வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது நாடாளுமன்றத்தை முடக்கிய சீனாவின் அத்துமீறல் விவகாரம், முன்னாள் இராணுவ தளபதியின் புத்தகத்தால் எழுந்த சர்ச்சை, ராகுல் காந்தியை பேசவிடாமல் ஆளும் பிஜேபி எம்பிக்கள் அமளி, கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட 8 எம்பிக்கள் அதிரடியாக சஸ்பெண்ட், ட்ரம்ப் மோடி நேரடி பேச்சால் முடிவுக்கு வந்த வணிக ஒப்பந்தம், அமெரிக்காவிடம் மோடி அடிபணிந்ததாக ராகுல் புகார் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது 2 கட்டங்களாக இன்றைய தலைப்பு அமைந்திருக்கிறது. அதாவது முதலில் முன்னாள் இராணுவ தளபதி எம் நரவானே அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் குறித்த சர்ச்சை, அதை ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அதை எடுத்து கூறி சீனா இந்தியாவை ஆக்கிரமித்தது, அதனுடைய டேங்க்ஸ் நம்மை நோக்கி வந்தது என்ற ஒரு தகவலை தெரிவிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு அமளியானது அங்கு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஓம் பிர்லா அவர்களும் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் கூட இதை பேசுவதற்கு தடை, அதாவது 349 ரூல் 349 வந்து ஒரு கோட் பண்ணி இதை பற்றி பார்க்கும்போது நமக்கு இது பார் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் புக் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம், அதாவது புக்கை ரெஃபர் பண்ணி நாடாளுமன்றத்தில் வந்து நம்ம பேசக்கூடாது, நரவானே அவர் இங்கே இல்லை, அது மாதிரி வந்து இந்த புக்கை ரெஃபர் பண்ணி பேசக்கூடிய ஒரு சிஸ்டம் இங்கே கிடையாது, ரூல் 349 படி இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார். அதே மாதிரி அமித்ஷா அவர்களுமே வந்து இடைமறித்து பேசினார். அந்த புக்கை வந்து இன்னும் அவங்க பப்ளிஷ் பண்ணவே இல்லை, அந்த பப்ளிஷ் பண்ணாத புக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னார். ராஜ்நாத் சிங் அவர்களும் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். இவ்வாறாக அவையில் மிகப்பெரிய ஒரு அமளியானது இதற்கு ஏற்பட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக ட்ரம்ப் மோடி அவர்களுடைய அந்த நேரடி பேச்சால் அந்த முடிவுக்கு வந்த வணிக ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு தலைப்பு. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இருந்து வந்தது நமக்கு தெரியும். ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் நாம் வாங்குவதால் ஒரு 25% வரி, அதற்கு முன்பாக ஏற்கனவே இருந்த அந்த வரியானது ஒரு 25% வரி, ஒட்டுமொத்தமாக 50% வரி விதிப்பு அமெரிக்கா ஏற்றுமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அதனை தற்போது 18% குறைப்பதாக ட்ரம்ப் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார். இதுவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. இது பிஜேபி தரப்பில் அனைத்து எம்பிக்களும் அதற்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்த போது, ராகுல் காந்தி அவர்களும் எதிர்க்கட்சிகளும் இது அமெரிக்காவிடம் மோடி அவர்கள் அடிபணிந்து விட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு 2 தளங்களில் இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சார், நீங்கள் மியூட் ஆன் பண்ணியிருக்கீங்களா? செக் பண்ணிக்கோங்க செல்வம் சார். பாரதிய ஜனதா கட்சியின் வீர திருநாவுக்கரசு அவர்கள் அரங்கில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன் அவர்கள் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். திருநாவுக்கரசு சார், நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். சொல்லுங்கள், இன்றைக்கி நடந்த அந்த 2 சம்பவங்கள், அதாவது நேற்றிலேருந்து துவங்கப்பட்டது அந்த விஷயங்கள், நரவானே அவர்களுடைய புக்கை கோட் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு, அதை தொடர்ந்து ஏற்பட்ட அமளி, அதே போன்று இந்தியா அமெரிக்காவுக்கு இடையேயான அந்த வரி விதிப்பானது குறைக்கப்பட்டிருக்கிறது 18%. இந்த 2 விஷயங்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். 2வது விஷயம் வரலாற்று சிறப்பு மிக்கது. உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சில சிந்தனையில அவங்க நாடு சார்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறார். அது உலகத்துல பல்வேறு சர்ச்சைகள் வருது. நம்ம பாரத நாட்டை பொறுத்தளவு கரெக்டா அந்த டிப்ளமசி படி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்த ரொம்ப எஃபெக்டிவா செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இது டிப்ளமசியோட உச்சம் சொல்லலாம். இதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பாக ஒரு இந்திய குடிமகனாக நான் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, நீங்க கரெக்டா அதை மென்ஷன் பண்ணீங்க. ஏற்கனவே ஒட்டுமொத்தமா 50% அது இன்னைக்கு 18% குறைக்கப்பட்டு இருக்கிறது. அது மிகப்பெரிய விஷயம். நான் வந்துட்டு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்குமே 2 நாடுகள் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாடு சில விஷயத்தை விட்டு கொடுத்து சில விஷயத்தை வாங்கிப்பாங்க. அதே போல எதிர் தரப்புல இருக்கக்கூடிய இன்னொரு தரப்புல இருக்கக்கூடிய அந்த நாடும் கூட சில விஷயங்களை இந்த நாட்டுக்காக விட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான சில விஷயத்தை வாங்கிப்பாங்க. இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்படிதான் ஒரு ஒப்பந்தம் போக முடியும். 2 நாட்டுக்கு இடையில ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும், எனக்கு மட்டும்தான், என் நாட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே சாதகமா நடக்கணும், உங்க நாட்டுக்கு சாதகமா இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு குட்டி அதை ஏத்துக்காது. சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. இப்போ ரஷ்யாவோட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கான 25, இப்போ நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் வெனிசுலாலேருந்து வாங்குறோம், அமெரிக்காலேருந்து நிறைய பொருட்களை நாங்கள் இறக்குமதி பண்ணிக்கிறோம். இல்ல இது பாருங்க,
மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட இந்த ஒப்பந்தம் குறித்து அரசாங்கமே தானாக முன்வந்து ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும். அது குறித்து நாடாளுமன்றத்தில் நல்ல விவாதம் நடத்தலாம், அது வரைக்கும் பொறுத்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்திய தரப்புல இருந்து இது வரைக்கும் யாராச்சும் அபிஷியலா யாராச்சும் நம்ம ரஷ்யா கிட்ட ஆயிலே வாங்க மாட்டோம்னு சொல்லப்பட்டிருக்குதா? இந்திய தரப்புல இருந்து சொல்லல. ஒரு இந்திய நாட்டு குடிமகனா நம்ம யார் சொல்றத நம்பணும்? நம்ம நாட்டு அரசாங்கம், நம்ம நாட்டு தலைவர்கள் சொல்றத நம்ம நம்பணும். இன்னும் நம்ம அதிகாரப்பூர்வமா சொல்லல. மோடி, அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் முதல்ல அறிவிக்கிறாரு இந்த போர் வந்து நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம நம்பக்கூடாது, உங்களுடைய கூற்றுப்படி நம்பக்கூடாதுன்னு. அது தொடர்ந்து கொஞ்ச நேரத்தில் இந்தியா சார்பாகவும் அறிவிப்பு வருது இல்லையா, ஜெய்சங்கர் தரப்புல இருந்து நம்ம போர் நிறுத்த போறோம். நாம என்ன சொல்றோம், ஒரு பிரீவியஸா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அவர் சொன்ன மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது அது தவறான எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட பிரதமரா இருக்கட்டும், நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும், ராணுவ அமைச்சரா இருக்கட்டும், அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்க எல்லாமே பாகிஸ்தான் நம்மள்ட்ட கெஞ்சி கூத்தாடினாங்க, தயவு செய்து ஸ்டாப் த வார நிறுத்துங்க, எங்களால தாக்கு பிடிக்க முடியும் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால சில கண்டிஷன்ஸை வச்சு நாம அவங்களோட ரிக்வெஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வார நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் இந்த மாதிரி சொல்லல, அதை நம்ம என்டாஸ் பண்ணவே இல்லைங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், எதுவா இருந்தாலும் நம்ம நாட்டு அரசாங்கம் சொல்றதை கேட்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நரவானே நம்மளுடைய முன்னாள் தளபதியா, ராணுவ தளபதியா இருந்தவர், அவருடைய புக்ல அவர் கோட் பண்றாரு இந்த மாதிரி இந்த டேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்தியா நோக்கி வந்தது. அந்த புத்தகத்தோட பேர் என்ன சார்? அது வந்து 4 வெளியிட்டாங்களா சார்? 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி வெளியிட்டாங்களா? அந்த புத்தகம் வெளியிடல. நம்ம சட்டசபையில பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம லோக்சபாவோட ஸ்பீக்கர் சபாநாயகர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த லோக்சபாவோட பாராளுமன்றத்தோட விதிகள் இருக்குல்ல, உறுதிப்படுத்தப்படாத ஆவணங்கள் எதையும் கோட் பண்ணி பேசக்கூடாதுன்னு இருக்கு. இது உறுதிப்படுத்தப்படாத ஆவணம், அந்த மாதிரி ஒரு புத்தகமே கிடையாது. நீங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் பேரும் மோடி அவர்கள் பேரும் குறிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அவங்க வந்து பேச விடாம தடுத்தாங்க. இல்லங்க, புத்தகமே இல்லங்க, நீங்க இல்லாத ஒரு புத்தகத்தை விட்டுருங்க. இந்த விஷயம் உண்மையா பொய்யா அதை மட்டும் நீங்க தெளிவுபடுத்த வேண்டியதானே. இது வந்து சரி, ஒரு விஷயம் சொல்லப்படுது, இல்லன்னு சொல்றோம், அது இல்லவே இல்லன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே முடியாது. இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஆவணம் இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, சபாநாயகர் உங்கள்ட்ட என்ன ஆவணம் இருக்கோ, ஒரு பக்கம் லெட்டர் இருக்குன்னு சொல்றாருல, என்கிட்ட கொடுங்க, அதை பார்த்துட்டு உங்கள்ட்ட பர்மிஷன் கொடுக்கறேன். சார் பர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் பேசணும், ஸ்பீக்கர்ட்ட பர்மிஷன் வாங்காம பேசக்கூடாது. இவர் பாட்டுக்கு நான் பேசுவேன்றாரு. காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை மதிக்கல, அதே போல அவரோட மரணத்துக்கு பிறகு கூட அவங்களை மதிக்கல. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இல்லங்கிறதால அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரா நாங்க பாட்டுக்கு என்னன்னாலும் செய்வோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ராகுல் காந்தி மட்டும் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பிரிவிலேஜ் உண்டு அவருக்கு? என்ன சார் இது? ஒரு சட்டசபை, ஒரு பாராளுமன்றம் எதுவா இருந்தாலும் அங்க ஸ்பீக்கரோ சேர்மனோ என்ன சொல்றாங்களோ பர்மிஷன் வாங்கிட்டு அப்படிதான் நீங்க பேசணும். பர்மிஷனை வாங்காம நான் பர்மிஷன் வாங்காம பேச ஓடணும்னு என்ன சார் நியாயம் இது? அதுவும் நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி இப்படிலாம் இல்லாத பொருளாதெல்லாம் வந்துட்டு அவதூறுலாம் பரப்பலாமா? ராகுல் காந்திக்கு கொஞ்சம் கூட நாட்டுப்பற்று கிடையாது. நாட்டுப்பற்று இருந்தா நம்ம நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படி எல்லாம் பேசுவாரா? இல்லாத ஒரு புத்தகத்தை கோட் பண்ணி அதுல இருக்குன்னா புத்தகமே இல்ல, உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அதுவும் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்காம பேசுறீங்க. சார் உண்மையிலே ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் நாட்டு மேல வந்துட்டு நாட்டு மக்கள் மேல கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருந்திருந்தனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா பிரைம் மினிஸ்டர் கூட போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் சார். கண்டிப்பா தேசத்துக்கே எதிரான ஒரு விஷயம், அதாவது தேசத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயம், இத தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம ஆளக்கூடிய அரசாங்கத்தோட கடமை தானே சார். நீங்க இஷ்டத்துக்கு போய் சொல்றீங்க. இல்ல, அவர் கடமை இல்ல, சட்டத்துக்கு புறம்பா இல்லாத பொல்லாத பேசிட்டு இருக்காரு. அவர் தேசத்தோட பொய்யா, அவங்க டாங்க்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டினது பொய்யா? இல்லங்க, அதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள அவங்க வரலங்க. அந்த மாதிரி ஒரு ஆவணமே இல்ல, ஒரு புத்தகமே இல்லங்கற நீங்க இஷ்டத்துக்கு இல்லாத பொல்லாத பேசுறீங்க. அதை ஏத்துக்க முடியாது சார். இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன், ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இந்திய நாட்டுக்கு எதிராகவும் இந்திய நாட்டு மக்களுக்கு எதிராகவும் நம்மளோட மான மரியாதைக்கு எதிராகவும் இல்லாத பொல்லாத அவதூறு பேசி இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம அவமரியாதை பண்றாங்க. நந்தகுமார் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கு. அனைவருக்கும் வணக்கம். தம்பி திருநாவுக்கரசு ரொம்ப அழகா ஒட்டு கொடுக்காம எப்பவும் போல மோடி அவர்கள் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தி நாட்டு பற்றை பற்றி சிறப்பாக பேசினார். அவருக்கு எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் வந்து டிப்ளமசியை பற்றி ஒரு வார்த்தையை பேசினார். டிப்ளமசின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நான் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த முன்னாள் இராணுவ தளபதி திரு எம்.எம். நரவானே எழுதின புக்கிலேருந்து தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால இப்போ அவர் பேசுனதுலேருந்தே நான் ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கருத்துக்கு வரேன். அதாவது மே 10ஆம் தேதி நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க, வெற்றிகரம் வெற்றினாங்க.
இவர் சொன்ன மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சினாங்க. அதனால வந்து மோடி அவர்களே போய் போரை நிறுத்துங்கள், ஆபரேஷன் நிறுத்துங்கள் அப்படி அவரு சொல்லிட்டார். அந்த நேரத்தில் இவர் மிஸ்டர் நரவானே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் ஆர் வார் இட் இஸ் நாட் அ பாலிவுட் ஃபேண்டசி மேட்டர். அதாவது பாலிவுட் மாதிரி ஷூட்டிங் நடத்துகிற விஷயம் கிடையாது. ஒரு வாரோ ஒரு போரோ இல்லை ஒரு ஆபரேஷனோ அப்படின்னா அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இரு நாடோட சம்பந்தப்பட்டது எல்லா விஷயமும் அடங்கி இருக்கு. அதனால வந்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆபரேஷன் ஜஸ்ட் லைக் தட்லாம் பண்றது வந்து நல்லதில்லை. ஆனா ஒரு ராணுவ அதிகாரியா வார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்கன்னா முதல்ல துப்பாக்கியை தூக்கின்னு போய் அங்க ஃப்ரண்ட்ல நிக்கிறது எங்களோட கடமை, நாங்க செய்வோம். ஆனால் அதற்கு முன்னாடி இதை டிப்ளமேட்டிக்கா எப்படி சால்வ் பண்ணணும், டிப்ளமேட்டிக்கா இதை எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறத முதல்ல நாங்க எடுத்து போய் அதுக்காக எல்லா விதமான முனைப்புகள் எடுப்போம். இது இல்லை அப்படின்னா தான் நாங்க வந்து போருக்கு போவோம். ஸோ டிப்ளமசியா இதை வந்து சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் அன்றைய ராணுவ தளபதி மிஸ்டர் அனில் சௌகான் என்ன சொல்றாரு, 7 நம்மளோட பிளைட்டை வெட்டிட்டு சுட்டுட்டாங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இதுல வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம், அதனால வந்து சில இழப்புகள் இருக்கு, ஆனா அதுக்கு பதிலடி கொடுத்துட்டோம். எப்படி? அதாவது டிப்ளமேட்டிக்கா நம்ம செயல்படல, ஆனா நாம இழப்பு இருந்தது, அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு டிப்ளமசியே இல்லாத ஒரு அரசு. இப்ப இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இவரு, ராணுவ புக்கு வந்து எழுதிருக்காங்க. அது புக்கா அவர் எழுதியிருக்காரு, அது வெளியிடல. ஆனா அந்த புக்கோட பதிப்பு எங்க தலைவர் ராகுல் காந்தி கிட்ட இருக்கு. இது வந்து முன்னாள் ராணுவ தளபதியோட ஸ்டேட்மெண்டா இல்லையா புக்ல இருக்கிறது? as of ராகுல் காந்தி அவரோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதே நாட்டோட பாதுகாப்பை கருதி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதுவும் குடியரசு உரைக்கு பதிலளிக்கும் பேசும்போது எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? இது வந்து நாட்டோட பேசினாரு, இது நாட்டோட பாதுகாப்பு கருது. இப்ப இதுக்கே நான் என்ன சொல்றேன்னா, இதே சுப்பிரமணிய சாமி 2 வருஷம் முன்னாடி என்ன சொன்னாரு, இதே கால்வான் தாக்குதல் அப்போ 2480 ஸ்கொயர் கிலோமீட்டர் மோடி விட்டு கொடுத்துட்டாரு சொல்லியிருக்காரு. அது பொய்யா? அப்ப அதைத்தான் நரவானே சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க டிப்ளமேட்டிக்கா சரியா செயல்படாதனால, ஒரு ராணுவத்தின் பேச்சையும் கேட்காதனால, அங்க இருக்கிற நீங்க பண்ணதுனால இப்படி ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவர் எழுதியிருக்காரு. அதை பத்தி கேள்வி கேட்கிறாரு. இல்லங்க, இதுக்கு உண்மையான விவரம் நாங்க பதில் சொல்றாங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னாவது நீங்க சொல்லணும். ஆனா மைக்கே ஆஃப் பண்றீங்க. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, என்ன செக்ஷன் சொன்னீங்க? 349 படி வந்து பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, நீங்க வந்து வேற அடுத்த விஷயத்த பேசுங்க. ஏன் மைக் ஆஃப் பண்றீங்க? பேசிட்டே இருக்காரு சார், அவரோட உரிமை சார் அது. இவர் எப்படி இவருக்கு வந்து ரத்தம் கொதிக்குது? அப்போ வந்து சபாநாயகர் வந்து ஒரு விஷயம் இது வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதை நிப்பாட்ட வேண்டியது அவருடைய உரிமை தானே, கடமை தானே? கடமை. அதுக்கு மேல இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு முதன்மையான கடமை இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதை கேட்கிறாரு அவரு. ஒரு முன்னாள் ராணுவ தளபதி இப்படி பகிரங்கமா புத்தகத்துல எழுதியிருக்காரு. அது என்ன எழுதியிருக்காரு அவரு? எதிர்மறை ஆற்றல். சரி சார், ஓகே. இன்னும் இந்த விஷயத்தான் பதிவு பண்ணீங்க முதல் சுற்று கருத்தா. இப்போ ட்ரம்ப் மோடி அவர்கள் இப்போ அமெரிக்காவில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் ரிடக்ஷன் அதை எப்படி பாக்குறீங்க சார்? 18%. அது அல்வா கலர்ல பெரிய அல்வா கலர் கம்பெனி வந்து பாஜக பாரதிய ஜும்லா கட்சி இருக்கு பாருங்க. பட்ஜெட் முன்னாடி எல்லாருமே அல்வா கிண்டல். அல்வா கலர்ல பெரிய அல்வா கம்பெனி பாரதிய ஜும்லா கட்சி. ஓகே. இதுல வந்து அல்வா மாத்திரம் கலர்ல நமக்கு எல்லாரும் காதுல கம்மல் தான் குத்துவாங்க, மூக்குத்தி குத்துவாங்க. இவங்க கடுக்கனே மாட்டி தொங்க விட்டாங்க. அதாவது இவங்க வந்து எப்படின்னா 50% போடுவாராம் ட்ரம்ப். நீங்க வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கினதால உங்களுக்கு 50% ஃபைன் போடுவாராம். அதுக்கு 25 போடுவாராம். போட்டுட்டு அதை 18% குறைப்பாராம். இப்ப 18% குறைச்சிட்டார், 18% குறைச்சிட்டார். வெற்றின்னு வெக்க இல்லாம மாலை போட்டு அதை திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையில இந்திய மக்களே, இந்திய தொழில் செய்தவங்களோ ஏமாத்து வேலை இது. உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது அமெரிக்காவோட என்ன டாரிஃப். முன்னால் இந்த டாரிஃப் டெக்ஸ்டைலுக்கு 12%,
25 போட்டு 50 50 பிளஸ் 12 எவ்வளவு? கிட்டத்தட்ட 62. 62 வந்து உங்களுக்கு 18 போச்சு எவ்வளவு? உங்களுக்கு 32 போச்சு எவ்வளவு? உங்களுக்கு மீதி 30% இப்ப கட்டி ஆகணும். அவனுக்கு ஒரிஜினல் எவ்வளவு கட்டியிருந்தான்? வெறும் 12%. இப்ப எவ்வளவு கட்டணும்? 30%. சார் டைமண்டுக்கு வந்து வெறும் 0. இங்க பாருங்க, டைமண்டுக்கு வந்து வெறும் 0. இன்னைக்கு 12% கட்டணும். இந்த மாதிரி ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் இந்த 18 வந்து ஆல்ரெடி இருந்து கூட கூட்டிக்கணும்ன்றீங்க நீங்க. கூட்டி தான் போடுறாங்க பாருங்க. இங்க ஸ்டேட்மென்ட்ட பாருங்க. இங்க ஸ்டேட்மென்ட்ட பாருங்க. நான் சொல்ல பாருங்க. கார்மெண்ட்ஸ் எம்என்எஃப் டாரிஃப் கார்மெண்ட் ஆல்மோஸ்ட் 65 இருந்தது. அது ஓகே. இப்போ இல்ல நீங்க வந்து 18% தான் வந்திருக்கு அப்படின்னா இப்போ 62% டோட்டலா போட்டுருக்காருல்ல. ஆமா ஆமா. 62% நீங்க 32% போச்சு எவ்வளவு மீதி? 62னா 30. 30. இப்ப அதே மாதிரி எல்லாரும் டோட்டலா போட்டுறாங்க பாருங்க. அடுத்தது பாருங்க ரைஸுக்கு. உங்களுக்கு வந்து ரைஸுக்கு வந்து 0.83 ஆனா 61% போட்டிருக்காங்க. இப்போ நீங்க 30% கழிச்சா எவ்வளவு மீதி? மீதி 31% கட்டணும். இந்த மாதிரி எல்லாத்திற்கும் காட்டுறேன் நானு. நீங்க இது எல்லாத்தையும் காட்டுங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலை செஞ்சு இந்திய நாட்டு மக்களையும் தொழிலாளர்களை ஏமாத்துற வேலை பண்ணிட்டு இது ஒரு வெற்றி விழான்னு கொண்டாடுறாங்க. வெக்கமா இல்ல? இவங்க நாட்டுப்பற்ற பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, உயிர் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேசுறதா மைக் ஆஃப் பண்றாங்க. இதுவா ஒரு நாகரிகம்? சரி, கண்டிப்பா சார். நம்ம இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம். தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். ராஜ்நிலைய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதே போலவே மூத்த நெறியாளர் அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இந்திய வரலாற்றில் ஒரு 9 முறை தொடர்ந்து ஒரே பிரதமர் தலைமையில் 9 முறை தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பெருமைக்குரியவர்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில குறைபாடுகளே இல்லையா அப்படின்னு கேட்டா குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லல. குறைபாடுகளை கடந்த வருடம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போன வருடம் அதிகமாக சலுகைகளை கொடுத்திருக்காங்க. இந்த வருடம் பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றுவதற்காக அந்த நிறைய அறிவிப்புகளை கொடுக்க முடியல. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மூலதன செலவுகளை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி இருந்தாங்கன்னு சொன்னா, அத கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட்டி இருந்தாங்கன்னு சொன்னா, உற்பத்தி சார்ந்த நாம வந்து தற்சார்புக்கு நோக்கி பயணப்படணும். 2047 நோக்கி நம்ம பயணப்படும் போது தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போறோம்னு சொன்னா நாம உற்பத்தி துறையில கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும். அதுல கொஞ்சம் நம்ம தொடக்கமா இருக்குமோங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, அந்நிய செலவாணி கையிருப்பு இதுவரை வரலாற்றுல எந்த அரசாங்கத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு 64 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணி நம்மகிட்ட கையிருப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய வரலாற்று சாதனை. நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் நந்தகுமார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவர் பேசுறாரு. அதே நேரத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு துறவு நிலையில இருக்கிறவர். அவர் இந்த நாட்டினுடைய நலனை மாத்திரமே மையப்படுத்தி வாழக்கூடியவர். அவர் யாருக்காகவும் சமரசம் செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த வெற்றி சாதனையை படைக்கிறதுக்கு காரணமே அவர்கிட்ட சுயநலம் இல்லைங்கிறது தான். அதே நேரத்துல சார், இப்போ நீங்க சொன்னீங்க உள்நாட்டு உற்பத்திக்கு, சார் கேக்குதா? இல்ல உள்நாட்டு உற்பத்தி பண்றதுக்குன்னு சொல்லும்போது ஐடி செக்டார்ல வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வெளியில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அது இண்டிஜினியஸா நம்ம தயாரிக்கணும்னு சொல்லி சிப்பு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான சிஸ்டம்லாம் இதில் அதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களே சார். இப்போ மூலதன செலவீடு இல்லாத இண்டிஜினியஸாக நம்ம இந்த உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவினங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க பட்ஜெட்டில். சார் கொஞ்சம் ஒரு ஹில்ஸ் கொடுங்க, கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. இல்லை இந்த இப்போ ஐடி செக்டாரில் வந்து நிறைய நம்மளே தயாரிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, நீங்கள் உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்கான திட்டங்கள் இல்லைன்னு சொன்னீங்க பட்ஜெட்டில், அதுக்காக சொல்கிறேன். அதாவது மூலதன செலவுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க இந்த ராணுவ தளவாடங்கள், ராணுவத்துடைய இதெல்லாம் செய்யறதுக்குள்ள அந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்காங்க. நம்ம அதை நான் மறுக்கல. அது போக வந்து செமி கண்டக்டர் அதெல்லாம் வந்து ஊக்கப்படுத்திருக்காங்க, நான் அதை மறுக்கல. அதே நேரத்துல
வேலை வாய்ப்புக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். சரி, அத Okay, ஒருவேளை அந்த நிதித்துறை மானிய கோரிக்கையுடைய விவாதத்துல ஏதாவது பிரதம நிதியமைச்சர் அவர்கள் சொல்லலாம், அதை எதிர்பார்க்கலாம் சார். இப்ப தலைப்பு தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். கொஞ்சம் சரியா கேட்க இல்ல மாட்டேன். தலைப்பு தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப நாடாளுமன்றம், அது சீனா விவகாரம், இப்போ அமெரிக்கால அந்த வரி குறைப்பு, இத பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சவுண்ட் சரியா இல்ல எனக்கு. ஓகே சார், ஓகே, தொடர்ந்து பேசு. அது ஒண்ணு. ரெண்டாவது, அமெரிக்கா அந்த டாரிஃப் சொன்னாங்க பாருங்க, அதுல ஒரு டிப்ளமேசி இருக்குங்கிறது தான். ரொம்ப பெரிய டிப்ளமேசியோட பிரதமர் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியும் நம்முடைய பிரதமரும் நட்பு ரீதியாக பேசி 25% 18% குறைச்சது ரொம்ப பெரிய சாமர்த்தியம் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த இதுல பாத்தீங்கன்னா, நாம அமெரிக்காவினுடைய அது எக்ஸ்போர்ட்டை நம்பி, அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற இதெல்லாம் நாம நம்பி இருக்கிறோம், பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறோம், ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பி இருக்கோம். அந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பி இருக்கு, அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு டாலர் மதிப்பு 91 ரூபா. ஒரு டாலருடைய இந்திய நாணயத்தினுடைய மதிப்பு 91. இதெல்லாம் இப்படி உயர்ந்துட்டு போகுது. இப்படி இருக்கிற நிலையில நாம நம்முடைய உற்பத்தியாளர்களை, கோயம்புத்தூர் சிறு குறு தொழில் முனைவோர்களை நாம பாதுகாக்கணும்னு சொன்னா, திருப்பூர்ல உற்பத்தி செய்யக்கூடிய ஆயத்த ஆடைகளை விற்பனை செய்வதாகட்டும், எல்லாமே உலக பொருளாதாரமே டாலரை மையப்படுத்தி இருக்கிறதுனால நாம கண்டிப்பா இதுல பாரத பிரதமர் அவர்கள் மிக சாமர்த்தியமாக நடந்து அந்த அமெரிக்காவோட ஒரு நட்பு பாராட்டிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாத்தையுமே நாம சமரசம் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. ஒண்ணு 1962 ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். 1962 இந்தோ சைனா வார் வந்தது. இந்தோ சைனா வார் வரும்போது பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பண்டித நேரு அவர்கள் சீனாவிட்ட பறி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு இருக்கிற மணிப்பூர் ஆகட்டும், அசாம் ஆகட்டும், அந்த பகுதி வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரும் பகுதிகளை சீனா ஆக்கிரமிச்சதுக்கு காரணம் அன்னைக்கு 1962. அதுவே கூட அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவர் இறப்புக்கு கூட அது காரணமா இருந்தது. அதனால இன்றைக்கு டிப்ளமேசி, அதாவது ரொம்ப சாமர்த்தியமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார். என்ன அழுத்தம்? ஐரோப்பிய யூனியன்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். சரி, நமக்கு பக்கத்துல இருக்கிற சீனாவோட பேச்சுவார்த்தை, ஜப்பானோட பேச்சுவார்த்தை, கிழக்காசிய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்ப நடத்தினுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, ட்ரம்புக்கு வேற வழி இல்ல, ட்ரம்ப் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால பிரதமர் அவர்கள் மிக சரியாக நடந்திருக்கிறார் என்பதே என்னுடைய கருத்து. சரி சரி சரி. திரு ஜெயகண்ணன் அவர்கள், உங்களுடைய முதல் கருத்து. இன்றைய தலைப்பின்படி அண்ணன் நந்தகுமார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னது போல, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய கடமையை ஆற்றியிருக்கிறார். இன்னொன்று, அன்பு சகோதரர் திருநாவுக்கரசர் சொன்னது போல, அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிற விதமாக நடக்கிறார். அனுதினமும் அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிற கட்சி பாரதிய ஜனதா என்பது உண்மை. ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே தேசம் என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அண்ணல் அம்பேத்கர் வழங்கிய அந்த பன்முகத்தன்மை உள்ள அரசியலமைப்பை அவமானப்படுத்துவதும், அனுதினமும் அதில் உள்ள சரத்துகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்வதும் பாரதிய ஜனதாவை தவிர காங்கிரஸ் கட்சி கிடையாது. இன்னொரு செய்தியை சொன்னார். அந்த புத்தகத்தை ஏற்கனவே இதுக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் கொண்டு, ராமர் இருந்தார் என்று ராமர் கோயிலை கட்டினீங்களே, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில். நான் என்ன சொல்றேன், ஒரு செய்தி அங்க நாடாளுமன்றத்தில் புராணங்களையும் இதிகாசங்களையும் வலியுறுத்தி பேசுகிறீர்களே, அது எந்த அடிப்படையில், எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கிறது? கேட்க மாட்டோமா? ஒரே ஒரு செய்தியை முடிச்சிடறேன் அண்ணா, ஒரே உங்க நேரம் முடிஞ்சிருச்சு, நான் சொல்லிடுறேன். அதாவது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை இன்னும் சொல்ல போனால் இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டியவர் ராகுல் காந்தி என்பது என்னுடைய கருத்து. அவருடைய முதல் வேலையை ஆரம்பிச்சிருக்கார். இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியிடம் இந்த நாடு அதிகம் எதிர்பார்த்து ஆரம்பிக்கும் போது பலமா ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு செய்தி முடிச்சார். அதாவது பாரதிய ஜனதா அரசு போடுகின்ற அத்தனை முட்டுக்கட்டைகளையும் உடைத்து விட்டு ஒரு இளம் தலைவராக, இன்னும் கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வரும் சொன்னது போல, தேசியத்திலே உங்களுக்கு தேசிய அளவில் அந்த பிரதமர் பதவி இருக்கக்கூடிய தகுதியான நபராக ராகுல் காந்தி திகழ்கிறார் என்பது உண்மை.
அப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய கடமையை ஆற்றுகின்ற போது நீங்க அதற்கு- வெளிநாட்டுல போய் இந்தியாவெல்லாம் கொஞ்சம் மோசமா பேசிய விஷயங்கள்லாம் இருக்கு. நான் என்ன அவர் சொல்றேன், வந்து எப்படி அப்ப deserve நான் person ஒவ்வொரு செய்தியும் சொல்லிடுறேன். இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் போரே சொல்லுவோமே, திடீர்னு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்தா பாகிஸ்தானோட வந்து தீவிரவாதிகள் கிளம்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் படத்துல அர்ஜுன் படத்துல இருந்தா இது நடக்கும். அதன் பிறகு பாரதிய ஜனதா தேர்தல் நாடகத்தை நடத்துகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இருங்க பாகிஸ்தான் அங்கிருந்து ஒரு தீவிரவாதிகள் கிளம்பிடுறாங்க. அடுத்து உங்களுக்கு வட மாநிலங்கள் ஏதாவது தேர்தல் நடந்துச்சுன்னா உடனே அங்க உள்ள வங்காளதேசத்தோட ஏதாவது போர் சொல்ல வர கருத்து என்ன? பாரதிய ஜனதா என்பது போலி நாடகம் ஆடும் ஒரு கட்சி, இந்திய அளவில் தவிர்க்கப்பட வேண்டிய கட்சி, இந்திய அளவில் இருக்க மக்களுடைய ஒற்றுமை அதாவது பிரிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் போடுகின்ற நாடகங்கள் செல்லாது. ட்ரம்ப் கிட்ட அவருடைய பாட்சா பழிக்காது. நான் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். அன்னை பல டாரிஃப் நாம பொருளாதார நிபுணர் அல்ல, நான் தெரிந்து கொண்ட ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ட்ரம்ப் வந்து போரை நான் நிறுத்தினேன் என்ற அந்த கருத்துக்கு இதுவரை மாற்று கருத்து உண்டா? நாடாளுமன்றத்தில் மறுத்தாருங்க. நாடாளுமன்றத்தில் மறுத்தீர்கள். அதற்கு முன்னாடி அவர் ட்ரம்ப் சொல்லும் போது நீங்க தவறான கருத்தை பதிவு செய்கிறீர்கள் என்று சொன்னது உண்டா? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சொன்னது நான் தெளிவா கேட்கிறேன். அதாவது நீங்க ஜிஎஸ்டி எப்படி முதல்ல அதிகப்படுத்திட்டு ஜிஎஸ்டி இல்லன்னு ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுத்தாங்க போறா நீங்களே கொண்டாடிக்கிட்டீங்களா? அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்களா கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஏத்திட்டு 50 60 ஏத்திட்டு அதுக்கப்புறம் 32 குறைச்சிட்டு 30 வந்துருச்சுன்னா 18ல இருந்து எங்க போனீங்க கேட்க மாட்டோமா? சாதாரண சாமானியன் கேட்பான். நீங்க போடுகின்ற ஒவ்வொரு திட்டமும் நான் தான் சொல்றேன், தேசிய அளவில் நீங்கள் சொல்லுகிற பொய் கணக்கை நாங்கள் நம்ப முடியாது. இந்திய அளவில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நாங்க என்ன சொல்றோம், உங்களை இன்னும் சொல்ல போனா தேசிய இனங்களின் கூட்டமைப்புங்கிறான் இந்தியாவை. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாடு கிடையாது. பல்வேறு வந்து தேசிய இனங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமைகளின் வாயிலாக நடைபெறுகின்ற ஒரு தேசம் என்பது உண்மை. தவறான நபர்களின் கையில் போனால் அதை ஒருபோதும் நாம் எடுத்து வர முடியாது என்பதை இன்றைக்கு பிரதமர் மோடியுடைய அந்த செயல்பாடுகளில் நாம் பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் நீங்க வந்து உரிய பதில் சொல்லிருக்கீங்களா? நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்த நாட்கள் நீங்க டிப்ளமசியை பத்தி பேசினாங்க. இப்ப EU அதாவது யூரோப்பியன் யூனியன் அந்த வர்த்தக ஒப்பந்தம் மூலமா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இதை வந்து சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல நாடுகளுடைய பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எக்கனாமிக்கலாவும் சரி பல விஷயங்கள்ல ஒரு விஸ்வகுரு அப்படின்னு அவரை சொல்றாங்க. இன்னொரு செய்தி முக்கியமா சொல்றேன். டிப்ளமேட்டிக் நீங்க எந்த டிப்ளமேட்டிக், அதாவது சர்வதேச சட்டத்துல டிப்ளமேட்டிக்னா மற்ற நாடுகளோடு உங்களுக்கு நல்லுறவு என்று சொல்றான். நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையில் அடைக்கும் போது உங்களுடைய இறையாண்மை என்ன போனுச்சு? இந்திய இறையாண்மை என்று பேசுகிற ஒற்றுமை என்று பேசுகிற நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களை அங்கு பிடிக்கின்ற ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி வரேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை அன்றைக்கு தமிழர்கள் என்று பார்க்கிறது இந்தியர்கள் என்று உங்களுக்கு பார்வைக்கு தெரியவில்லையா? தமிழ்நாட்டு மீனவர்களை கொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து தேசிய இறையாண்மை தெரியவில்லையா? டிப்ளமேட்டிக் சொல்றீங்க. அன்றைக்கு இலங்கை அங்க இருக்கக்கூடிய அவர்களை மிரட்டுவதற்கு எங்க போனுச்சு? அந்த இறையாண்மை எங்க போனது? காங்கிரஸ்ல கொல்லப்பட்டார்கள், இப்போ வந்து கொல்லப்படல. ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். இதே போன்ற கதைகளை கட்டுக்கதைகளை மீண்டும் மீண்டும் பரப்புவதால் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வராது. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். நம்பிக்கை வருது. அந்த தளபதி எழுதிய புத்தகம் உண்மையா பொய்யா அண்ணன் சொன்ன மாதிரி அது வாக்குமூலமா இல்லையா என்பதை பாருங்கள். அந்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டது உண்மையா? நாங்க பாகிஸ்தானோடு மோதல் என்றால் நீங்கள் வீர வசனம் பேசுறீங்களே, ஏன் சீனாவோடு உங்களால என்ன பண்ண முடியுது? இன்றைக்கு அருணாச்சல பிரதேசத்தை அவர்களுடைய மாநில எல்லையாக வரையறுக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசம் அவங்களோட நாடுங்கிறான். இந்த சீனாவுடைய உங்களுக்கு அறிவுறுத்தல உலக நாடுகளுக்கு நீங்க கொண்டு போய் அதுல டிப்ளமேட்டிக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டு எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி சொல்லுகின்ற செய்திகளை முடக்க நினைத்தால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து ஏதேச்சதிகார போக்கை கடைபிடிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இந்த நாடாளுமன்றம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்குகிறது. அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அந்த சட்டம் இயங்குகிறது. அவர் சொல்வது போல அவமானப்படுத்தும் ராகுல் காந்தி இல்ல, நீங்கள் தான். ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றத்தை ஒவ்வொரு முறை அரசியலமைப்பை அதை வந்து சிதைக்க நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் உண்மை. அதுதான் ஒவ்வொரு முறை பன்முகத்தன்மை தமிழர்களை நீங்கள் வஞ்சிக்கின்ற போது அரசியலமைப்பு சிதைக்கப்படுகிறது. அங்கிருக்கிற இந்துத்துவ கருத்துக்களை நீங்கள் வலியுறுத்தும் போது சிறுபான்மையினர் நலன் சிதைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை சரத்துகளும் அரசியல் சட்டம் நாங்கள் அரசியல் படிச்சிருக்கேன். அரசியல் சட்டத்தின்படி சொல்லுகிறேன். இன்றைக்கு நாடாளுமன்றத்தை காக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை ஒடுக்க நினைக்கின்ற பாரதிய ஜனதா வீட்டிற்கு அனுப்புகிற நாள் அதிக தூரம் இல்லை. இன்னைக்கு அவங்க 8 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நம்ம விரிவா பேசுவோம் அடுத்த சுற்றிலையும். திருநாவுக்கரசு சார், அதாவது இப்போ அருணாச்சல பிரதேசத்தை வந்து பத்தி சொன்னார் நம்ம ஜெயக்கண்ணன் அவர்கள். அருணாச்சல பிரதேசம் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது விசா செக் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் சைனாவா இந்தியாவான்ற கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய டிப்ளமசி இருக்கு, நம்மளுடைய வெளியுறவு கொள்கை இருக்கா? இது மிகப்பெரிய ஒரு அவமானம் இல்லையா நம்ம இந்தியாவுக்கு? சில பேர் தமிழகத்தில் இருக்கிறாங்க, அவங்க நம்ம இந்திய நாட்டை குறைச்சி மதிப்பிட்டு
பாகிஸ்தானையும் சீனாவையும் உயர்வா பேசுறாங்க. அப்படி அந்த தேச விரோத எண்ணம் இருக்குல்ல, நீங்களும் இந்தியர்கள் தாங்க, நமக்குள்ள அரசியலுக்கு எதனால பேசிக்கலாம். இப்படி தொடர்ந்து பேசுறாங்க. சாரே அப்படி பேசினார், சாரே அப்படி பேசினார், சாரே அப்படி பேசினார். சார் தேச துரோகி சார், நீங்க பேச தப்பு சார். இல்ல இல்ல இல்ல, என்ன சார் நீங்க யாராவது ஒருத்தர் பிஜேபி எதிர்த்து பேசுற தேச துரோகி அப்படின்னு சொல்றது. பிஜேபி எதிர்த்து பேச சொல்லல, தேசத்தை தப்பா சொன்னா கோவம், தேசத்தை தப்பா சொன்னா கோவம் சார். நீங்க பாகிஸ்தான்ல சண்டை போடுறீங்க, சீனால விட்டுருவீங்க, நக்கலா சொன்னா என்ன அர்த்தம்? சீனா விட்டுறோமா? அருணாச்சல பிரதேச அப்படி எல்லாரும் சொல்றோம். ஒரு நிமிஷம் இல்ல சார், இல்ல அப்படி பாருங்க, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் அமைதியா இருக்க சொல்லுங்க சார், ரெண்டு பேரும் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவங்க முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவங்க பேசும்போது கேள்விகள் இருக்கு, நான் அமைதியா இருந்தேன், அமைதியா இருக்க சரி பல்வேறு கேள்வி. சரி 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 ஒரு நிமிஷம் பதில் சொல்ல அமைதியா இருக்க சொல்லுங்க, பதில் சொல்றேன். இல்லனா பேச விட முடியாது, நடைபெற்ற பிறகு பேச விட முடியாது சார். சரி ஏன் வந்து வாய்ஸ் பேசல? ஒரு நிமிஷம் ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க, பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் சார், அடுத்து சொன்னீங்களா? சரி ஓகே, பதில் சொல்லுவார் சார். ஒரு நிமிஷம் சரியான தகவல்கள். சரி ரைட், ஒரு நிமிஷம் அளவு பண்ணுங்க. பிடிச்ச கருத்தை நான் சொல்ல வரல, எது சரியோ கருத்துக்கு வரேன். சீனாவோட நம்ம கூட போட்டி போட முடியுதான்னு சொல்லி நக்கலா பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி ஓகே. காங்கிரஸ் காலகட்டத்துல இருந்து ஏற்கனவே அருணாச்சல பிரதேச அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அருணாச்சல பிரதேசக்காரங்க சைனாக்கு வர்றதுக்கு விசா தேவையில்லை, ஏன்னா எங்களோட பாட்டும்பாங்க. நான் இன்னைக்கு இப்படி பிஜேபி காங்கிரஸ் நான் வந்துட்டு யாரையும் வித்தியாசப்படுத்தி இந்திய அரசாங்கம் என்னைக்கு நான் சொல்லி முடிச்சேன் சார். இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது, அருணாச்சல பிரதேஷ் இஸ் an integral part of India அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ் சொன்னிச்சு, பிஜேபி சொன்னிச்சு. நான் அரசியலுக்காக பேசல, அரசியலுக்காக பேசல, அவங்க அரசியலுக்காக பேசுறாங்க. சார் இவர் சொன்னாரு, அருணாச்சல் பிரதேச இந்தியன் சிட்டிசன் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது அவனுடைய விசாவை வந்து நீ இந்தியன் இல்ல நீ சைனாவான்னு அந்த ஒரு கொஸ்டின் அவங்க எழுப்பும்போது அது இந்தியாவுக்கு அவமானமா இல்லையா சார்? நான் அதுதான் சொல்றேன். இது இன்னைக்கு நேத்து இல்லங்க, ஒரு பேச்சுக்கு காங்கிரஸ் அரசாங்கத்துல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேல சீனா இந்த கேள்வி எழுப்பாம பிஜேபி வந்த பிறகு எழுப்பி இருந்தா உங்க ஆட்சியில் தான் முதல்ல அப்படி நடக்குது, இது தப்பு, இது அவமானம் சொல்லலாம். நான் தான் சொல்றேன், 1947 இருந்து சீனா அப்படியே அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸும் சொன்னிச்சு, நான் நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது, அருணாச்சல பிரதேசம் எங்களோட ஒருங்கிணைந்த பகுதின்னு. பிஜேபி அப்படிதான் சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நக்கலா என்னமோ பிஜேபி வந்த அப்புறம் சைனா அப்படி சொல்றது மாதிரியும் நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதைத்தான் நான் தப்புன்றேன். இவங்களோட போலி முகத்தை புரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு சார் வந்துட்டு டிப்ளமசி பத்தி பேசினாரு. ராணுவ தளபதியே வந்துட்டு நம்ம டிப்ளமசில தோத்து போயிட்டோம், அதனாலதான் பதிலடி கொடுத்தோம்னு சொன்னது மாதிரி இல்லாத போல சொல்றாரு. இத்தாலி காங்கிரஸ் என்னைக்கும் அப்படிதான் போய் சொல்லும், அதை நம்ம ஏத்துக்க முடியாது. நல்லா சொல்லி முடிச்சறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இரு நாட்டு உறவுகளை டிப்ளமசி மூலமா நாம வந்துட்டு சரி செய்ய விரும்புறோம். பாகிஸ்தான் மீண்டும் தீவிரவாதத்தை உள்ள அனுப்புது. அப்ப நம்ம காங்கிரஸ் போல அமைதியா இல்லாம தக்க பதிலடி கொடுக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில பாகிஸ்தான் பார்டரை நம்ம தாண்டி உள்ள போய் தீவிரவாத முகாம் அழிக்கல, அதுக்கு வந்துட்டு திறமையான அரசாங்கம் இல்ல, மோடி அரசாங்கம் செஞ்சிருக்குது. பேச விடுங்க, அடுத்த கருத்துக்களை
ஏப்ரல்ல இருந்து சார், நீங்க ஏப்ரல்ல அங்க இருந்து பாக்காதீங்க ஊழலுக்கு சார். போறோம். அங்க பாக்காதீங்க. நான் சொல்ற விடுங்க சார். அவங்க கேட்ட கேள்வி, அவங்க பேசும்போது எனக்கு 1008 கருத்து வேறுபாடு, சொன்னதெல்லாம் போய் இருந்தாலும் அமைதியா இருந்தேன். இப்ப நான் பதில் சொல்றேன். மறுபடியும் அவர் டைம்ல பதில் சொல்லி கேட்டோம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த இந்தியா EU ஒப்பந்தம் இருக்குல்லங்க, இது மட்டும் இல்ல, இது மதர் ஆஃப் ஆல் ட்ரீட்டிஸ் சொல்றோம். 2021 இருந்து மட்டுமே 8 ஒப்பந்தம் போட்டோம். ஃபைனலா வந்துட்டு இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் போட்ட ஒப்பந்தம். அதனால என்ன செய்யுது, 50% தூக்கி வச்ச ட்ரம்ப் அவர்கள், ஆக இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லித்தான் அவரு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து 50%ங்கிறத 18% வந்துட்டு இன்னைக்கு குறைச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு அமெரிக்கா கூட இந்தியா அமெரிக்கன் பேக்டையும் அந்த அக்ரிமெண்ட்டையும் சேர்த்தா 6 ஆண்டுகள்ல 9 அக்ரிமெண்ட் சர்வதேச அளவுல இந்த அரசாங்கம் தான் செஞ்சிருக்கு. சார், இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் உள்ள ஒப்பந்தம் எப்ப ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்க? 2007 முயற்சி ஏற்பட்டு பண்ணவே முடியல எங்களால. அது வரைக்கும் 2014 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தானே இருந்துச்சு, முடியல. இப்ப 2014 இருந்து மோடி அவர்கள் வந்துட்டு ஆட்சியில் இருந்தும் கூட இட் டுக் லாங் டைம். இப்பதான் நம்ம டிப்ளமசியை பயன்படுத்தி எப்படி எங்கெங்க சரி கட்டணும்னு சொல்லி சரி கட்டி நம்ம இந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறோம். அதனாலதான் அமெரிக்கா நம்ம கூட வந்திருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். காஷ்மீரை விட்டு கொடு சார், இவங்க நம்ம அருணாச்சல பிரதேசத்தை விட்டு கொடுத்துட்டோம், ஒண்ணு சீனா உள்ள வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சார் வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கிறவர் சொன்னது மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கர் அருணாச்சல பிரதேசத்துல 1962 விட்டு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி நடந்துருச்சு. காஷ்மீரை விட்டு கொடுத்தாங்க சார். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ங்கிறது யார் ஆட்சியில் சார் நடந்துச்சு? இவங்க நாட்டுப்பற்ற பத்தி பேசலாமா? காங்கிரஸ்க்கு அந்த தகுதி இருக்குதா சார்? இங்க மும்பை அட்டாக் நடக்கும்போது கூட மறுபடியும் பேசி ஒரு கண்டன கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு நாள் தான் நம்ம அமைதியா இருக்கிறது? ஒரு கணத்துல அடிச்சா வந்துட்டு மறு கணத்தை திருப்பி காமிக்கிறோம், மறு கணத்துல அடிச்சா தூக்கி போட்டு மிதிக்க வேண்டாமா சார்? அப்படிதான் சார் இந்த அரசாங்கம் இருக்குது. நம்ம டிப்ளமேட்டிக்கா பேசி பாக்குறோம், அமைதி முக்கியன்றோம். அவன் கேட்கலன்னா திருப்பி அடிக்கிறோம். அப்பதான் அவன் பயப்படுறான், கெஞ்சுறான், வார நிறுத்துன்னு சொல்லி. அப்புறம் இவங்க இது ஒரே தேசம்னு சொல்றாங்க. காங்கிரஸ் போல இல்ல. காங்கிரஸ் ஒரே தேசம் சொல்லலையா? ஒரே தேசம்ன்றது வேற. அதாவது ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே நாடு, ஒரே தேர்தல். அது காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சே இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில 1952, 1957, 62, 67 ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நடந்துச்சா இல்லையா? காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி செய்யாததா செஞ்சோம், இருந்துச்சா இல்லையா? சரி சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் விவாதம் நடத்துறோம்ல, இதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பன்முகத்தன்மைனா நாங்க வந்துட்டு எல்லா மொழியும் மதிக்கிறோம், தேசிய கல்விக் கொள்கைகளை கூட தாய்மொழியில கல்விங்கிறோம், கலாச்சாரத்தை மதிக்கிறோம். நாங்க எங்க பன்முகத்தன்மைக்கு எதிராக செயல்படுறோம்? ஒரே கட்சின்றாங்க சார். ஒரே கட்சின்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயாச்சும் சொல்றாங்களா? நாட்டுல 2500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இன்னைக்கு மக்கள் நீதி மையம் 4 பேர் தான் இருப்பாங்க இந்த கட்சியில. காங்கிரஸ்ல 5 பேர் இருக்காங்க, தமிழுக்கு தலைவல தான். அவங்களே கட்சியா இருக்காங்க. ஒரே கட்சினா மத்த கட்சிலாம் வேணும்னு சொன்னோம் சார். நாங்க நாட்டுல இத்தனை கட்சி இருக்கு சார். ஆனா தொடர்ந்து 3 முறை மக்கள் நாங்க செஞ்ச நலத்திட்டங்களுக்காக எங்களை தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றாங்க. நீங்க மக்களோட நம்பிக்கை பெற முடியல, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஆதாரத்தின் அடிப்படையில் ராமர் கோவில் கட்டினார் சொல்றாரு. அந்த அடிப்படையில கட்டினான்னு கேக்குறீங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல கோயில் இருந்துச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கா இல்லையா? வெறும் முரசொலி மட்டும் படிக்க கூடாது சார், பொதுவான பத்திரிகை படிச்சு பார்க்கணும். அப்புறம் ராகுல் வந்துட்டு பெரிய இளம் தலைவர். எத்தனை வயசு? 55 60 வயசுல இளம் தலைவரா? ஒரு கிளம் தலைவர். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க சார். தேர்தல் நேரத்தில் மட்டும் தீவிரவாதிகளை உள்ளுக்குள்ள அனுப்புறோம், நாடகம் நடத்துறது சொல்றது வன்மையான கண்டனத்துக்குரியது. தேச பாதுகாப்புல கூட நீங்க தேர்தல் சார் பேசுவீங்க. அவன் தேர்தல் நேரத்தில் வந்து உள்ள புந்து அடிக்கிறாங்கிறதுக்காக இது தேர்தல் நேரங்க, காங்கிரஸ் போன்ற 4 பேர் இருந்துகிட்டு எங்களை விமர்சனம் பண்ணுவாங்கிறதுக்காக எதிர்த்து தாக்குதல் நடத்தாம இருக்க முடியும்? தேர்தல் இருக்கட்டும், தேர்தல் இல்லாம இருக்கட்டும், எந்த நேரத்துல தீவிரவாதி ஒருத்தர் இந்தியாக்குள்ள வந்தாலும் தக்க பதிலடி கொடுக்கும். அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட மத்திய அரசாங்கம். ஜிஎஸ்டி பத்தி பேசுறாங்க. ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் மட்டுமா முடிவு பண்ணுது? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மெஜாரிட்டி அடிப்படையில் இல்லைங்க, ஒட்டுமொத்தமா ஒரு உறுப்பினர் எதிர்த்தா கூட அது அந்த சட்டம் நடைமுறைக்கு, அந்த திட்டம் நடைமுறைக்கு வராது. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டிக்குல ஒரு பொருளுக்கு வரி ஏத்துறதும் ஒரு பொருளுக்கு வரி இறக்குறதும். இவங்க என்ன மாதிரி போய் சொல்றாங்க? தப்பு. நல்லா புரிஞ்சுங்க. மீனவர்களை சேர்த்த ஒன்று சொல்லிடுறேன் சார். மீனவர்களை சேர்த்த நீங்க சொன்னீங்க, நாங்க எப்போதுமே இந்திய மீனவர்கள் தான் சொல்றோம். தமிழக மீனவர்கள் மேற்பட்ட நடக்க விடல. பேசிட்டார்ல, குறுக்கிடல. அடுத்த வாங்க, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொன்னாங்க, ஜட்ஜ் இவருக்கு வக்கீல்கிட்ட கேளுங்க. நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் அவர் சொல்லுவது போல நீதி அரசர்கள் ஆவணங்களின் அடிப்படையிலோ தடயங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தீர்ப்பு அல்ல. மக்களின் நம்பிக்கை என்ற பெயரில் ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட நிறைய சர்வேஸ் வந்து அங்க, அதாவது எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்லை. மத்திய அரசினுடைய அழுத்தத்திற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது பல விமர்சனங்கள் உட்பட்டது. நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்வதல்ல, தீர்ப்பை விமர்சனம் செய்ய முடியும்.
நீதிபதிகளை நான் விமர்சனம் செய்யவில்லை, தீர்ப்பின் மீது இருக்கின்ற குறைகளை சொல்கிறோம். நீங்கள் சொல்லுகின்ற ராமன் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ராமர் பிறந்ததாகவே இருக்கட்டும், வரலாற்று பூர்வமான ஆவணங்கள் வேண்டும், அறிவியல் பூர்வமான ஆவணங்கள் வேண்டும், வரலாற்றின் அடிப்படையில் அங்கு என்ன நடந்தது என்பதை சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும், எந்த ஆண்டு என்ற குறிப்பிட்டிருக்க வேண்டும், எந்த ஆண்டிற்கான அங்கு ஆவணங்கள் இருந்தது, தடயங்கள் இருந்தது, ராமருக்கு birth சர்டிபிகேட் அல்ல. அதாவது ஒரு புராணங்களின் இதிகாசங்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் பாட்படுறது இல்ல, மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரே ஒரு செய்தி முடிச்சிடறேன் சார், குறிக்கல நான் அதுக்கு உங்களுக்கு பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான சூழலில் ஒவ்வொரு முறையும் இவர்கள் சொல்லுகின்ற அந்த பொய் தகவல்களை நாங்கள் மறுப்பதற்கான போராட்டத்தில் இருக்கிறோம். அவர் கேட்கிறாரு தெளிவா, தேர்தலுக்கு மட்டும் வந்து தீவிரவாதிகள் தேர்தலுக்கு வர்றாங்கன்னா நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு வந்துடுறாங்களே கேட்க மாட்டோமா? அதுவும் வந்து பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் வர்றாங்களே கேட்க மாட்டோமா? இல்ல அவங்க தேர்தல் நேரத்துல அட்டாக் பண்றாங்க. காஷ்மீரை பத்தி சொல்றாரு, காஷ்மீர் சொல்றாங்க, காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்து பெற்றது. சும்மா வந்து எடுத்த எடுப்புல நீங்க போய் படிங்க சார். அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் இருங்க, அரசியலமைப்பு நீங்க போய் படிங்க சார், இருந்துட்டு போங்க. இதெல்லாம் சும்மா நீங்க உங்களுடைய தற்பெருமை பேசுவதற்கு விவாதம், உங்களுடைய தற்பெருமை அரசியலமைப்பு அப்ராகேஷன் பண்ணது அம்பேத்கர் அவர்கள் வந்து அவருடைய கருத்துப்படிதான் இப்ப மோடி அவர்கள் பண்ணிருக்கிறதா தான் சொல்லப்படுது. அதாவது நீங்க பாரதிய ஜனதா வரும் வரை ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனி அந்தஸ்து இருந்தது உண்மையா இல்லையா? சிறப்பு அந்தஸ்து உள்ள போது பாகிஸ்தான் வந்த ஆசாத் காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிற யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணன் சொல்ற காங்கிரஸ் ஆட்சி முதலில் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானை எதிர்த்தது, சீனாவை எதிர்த்தது. காங்கிரஸை விட தேச ஒற்றுமை பேசக்கூடிய கட்சி உண்டா? உங்களை போல இந்துத்துவ பிரிவான ஸ்ரீராம் 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 ராம ராஜ்யம் என்று பேசுகின்ற அந்த அந்த அவலத்தை தான் எதிர்க்கிறோம். காந்தியை சுட்டுக் கொன்றதுக்கான காரணம் என்ன? உங்கள் ஆர்எஸ்எஸ் கட்சி சுட்டுக் கொன்றதுக்கான காரணம் என்ன? ராம ராஜ்யம் என்ற பெயரில் உங்களுக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பேசுறீங்க? நான் வந்து பேராசிரியர் ஆர்எஸ்எஸ் சொன்னாரு. பாரதிய ஜனதா யாரை பார்த்து நந்தகுமார் சார் சொல்லுங்க, உங்களுடைய பதில்களை சொல்லுங்க சார், இப்ப பேசுங்க சார். அதாவது இப்போ வந்துட்டு கல்வான் விஷயங்களா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் ஒரு அமளியை ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் எதிர்க்கட்சிகள் செயல்படுது. குறிப்பா 8 எம்பிக்கள் வந்து இப்ப வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எதனால சார்? நீங்க எதிர்க்கட்சி தலைவர் பேச விட்டீங்கன்னா அவங்க ஏன் அமளியில் ஏற்பட போறாங்க? ஏன் மைக் ஆன் பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. இல்ல நான் மதியானம் சொல்றேன்னு சொல்லுங்க. இல்ல அப்புறம் ஸ்பீக்கர் வந்து சபாநாயகர் வந்து உடம்பு சரியில்லை ரிசைன் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சொல்லுங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப பிரச்சனை என்னன்னா இருக்க இந்த சைனா வந்து இந்த புக்ல வந்து அவர் போனது அங்க நடந்தது என்னன்னு தான் கேக்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இப்ப வந்து 17 டிசம்பர் 2025 இவங்க வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா B4 விசா யாரு கொடுக்கறாங்க? சைனா இன்ஜினியர்ஸுக்கு. சைனா இன்ஜினியர்ஸுக்கு இங்க B4 விசா கொடுக்கறாங்க. என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ்ல சரியான எக்ஸ்பர்ட் இல்லாதனால 1,33,000 கோடி, எவ்வளவு? 1,33,000 கோடி உற்பத்தி செய்ய முடியல, நஷ்டத்தில் அடைக்குது. அதனால நமக்கு வந்து சைனீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும், அவங்கள வச்சா நாங்க லாபத்தை ஈட்டுவோம் சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சைனீஸ் வந்து இன்ஜினியர்ஸ் வர வைக்கிறாங்க. மேக் இன் இந்தியா எங்க போச்சு? மேக் இன் இந்தியா எங்க போச்சு? சுயசார்பு எங்க போச்சு? நீங்க என்னத்துக்கு சைனீஸ் அங்க கொண்டு வரணும்? அதே மாதிரி இப்ப சொன்னார் இவர் வந்து இவங்க வந்து நாங்க வந்து உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாட்டுல போய் ராகுல் காந்தி தப்பா பேச நீங்களே சொன்னீங்க. இப்ப எப்சின் ஃபைல பத்தி சொல்லுங்க. ராகுல் காந்தி பேரும் இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. பெகாசஸ் சொல்லுங்க.
எப்சின்ல சொல்லுங்க. ஏன் சார் ஹிண்டன்பர்க்கோ எதுவுமே ப்ரூஃபே ஆகல. அதான் சார். பெகாசஸ் இப்ப ஏன் நீங்க வந்து சைனா கிட்ட போனா கை கட்டிக்கிறீங்க, வாயே திறக்க மாட்டீங்க. இதுதான் தப்பு. அமெரிக்கா போனா வாயே திறக்க மாட்டீங்க. பாருங்க சார், இப்போ வந்து நீங்க சரி சார், நீங்க சொல்ற மாதிரியே வந்து அமெரிக்கா ஏற்று ஒப்பந்தம் பண்ணிட்டான் சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, வெனிசுலா ஆயில் வாங்குறேன்னு மோடி ஒத்துக்கினார் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவரு, எங்களோட ப்ராடக்ட்டுக்கு 0%, எங்களோட ப்ராடக்ட் 0%. அப்ப சரண்டர் தானே நீங்க? இல்ல, நான் அவர் சொன்னதானே செஞ்சிருக்காரு. நீங்க இந்த நாட்டு பிரதமர் இந்திய நாட்டு பிரதமர் மோடியா இல்ல ட்ரம்பா? இப்போ இந்தியா அவர் ரொம்ப நேரமா அமைதியா இருக்காரு. அவருடைய கருத்துக்கு தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்தே நீங்க பதிவு பண்ணிடலாம். நந்தகுமார் சாரும் என்னுடைய தம்பி ஜெயகண்ணனும் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அதாவது எனக்கு இந்த ஆன்லைன்ல சவுண்ட் சரியா இல்ல. அதாவது வேற ஒண்ணு இல்ல, என்னுடைய அருமை தம்பி வழக்கறிஞர் ஜெயகண்ணன் வந்து எப்ப பார்த்தாலும் அரசியல் சட்டம் அம்பேத்கர் அப்படின்லாம் போட்டு ரொம்ப ஆவேசப்படுவாரு. அப்ப டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சட்டத்தை மீறியது, மிகப்பெரிய அத்துமீறல் செய்தது காங்கிரஸ் கட்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கலைத்ததில் இருந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை மிகவும் மனம் நோக வைத்து அவரே அமைச்சரவையில் இருந்து வெளியேறி, இன்னும் சொல்ல போனீங்கன்னா தெற்கு பம்பாய் தொகுதியில் அவர் போட்டியிட்ட பொழுது பண்டித நேரு அவர்களை எதிர்த்து பேசி தோற்கடித்தவர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சட்டத்துல 356வது பிரிவை ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸா பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனால் பண்டித நேரு அவர்கள் காலத்துல 7 முறை பயன்படுத்தப்பட்டது. இந்திரா காந்தி அம்மா காலத்துல 49 முறை பயன்படுத்தப்பட்டு மாநில ஆட்சிகளை மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் கலைக்கப்பட்டது. மன்மோகன் நரசிம்மராவ் காலத்துல 7 முறை, மன்மோகன் சிங் காலத்துல 7 முறை, 84 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட. இல்ல சார், இப்ப ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை பல ஆண்டுகளாக வச்சுட்டு இருக்காரு. சீனாவோட இந்தியா வந்து இப்போ பிஜேபி தலைமையில சரண்டர் அப்படின்ற ஒரு போக்கு தான் இருக்கு அப்படின்றது கல்வானுக்கு முன்னால இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நம்முடைய பூகோள அரசியல்ல இது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரண்டர்லாம் ஆகல. எனக்கு இல்ல கேளுங்க, இணக்கமாக போகிறார்கள். இணக்கத்துக்கும் சரண்டருக்குள்ள வித்தியாசத்தை நம்ம நண்பர் நந்தகுமார் புரிஞ்சுக்கணும். அதாவது பூகோள அரசியல்ல அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல், அமெரிக்காவுடைய நாட்டாமைத்தனத்தை சமாளிப்பதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பிய யூனியனையும் பக்கத்தில் இருக்கிற சீனாவையும் சைனாவையும் ஜப்பானையும் நாம வந்து அவங்களோட நட்பு பாராட்டியதுனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா இறங்கி வந்திருக்கு. நீங்க இதே நந்தகுமார் என்ன சொல்லுவாரு, இந்த டாரிஃப் குறைக்கலன்னு வச்சுக்கிடுங்க, வரி விகிதத்தை குறைக்கலன்னா என்ன செய்வாங்கன்னா, ஆமா மோடி அரசினுடைய கையாளாகத்தனம் இந்தியாவில் சொல்லிட்டாங்க. பட்ஜெட் அப்பவே சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு, மோடி அவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கையினாலதான் இப்ப வந்து அதிகமான வரி விதிப்புகள் இருக்கின்றத பல தடவை. நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரதமர் அமெரிக்க அதிபர் டிரம்பும் பேசிய ஒரு தொலைபேசி உரையாடல் ஒரு 7% வரி விதிப்பை குறைக்க முடிகிறது என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றியா? 25 விட்டுட்டாரு. இது வந்து எக்ஸ்ட்ரா பழைய 20 சார், கச்சா எண்ணெய் 25 கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. இருக்கிற 25ல இப்போ 18, அவ்வளவுதான் விஷயம். 18 ஆயிருக்குன்னு சொன்னா சரி சார், நிறைவு செய்யுங்க. இல்ல பிரதமர் மோடியினுடைய அவருடைய தாக்கம், அவர் மேல இருக்கிற நல்லெண்ணம், பூகோள அரசியல்ல பிரதமர் மோடி தவிர்க்க முடியாதவர். உலகத்தில் இருக்கிற 197 நாடுகளில் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மிகவும் செல்வாக்கு பெற்ற தலைவர் சார். நேருவை கொண்டாடி கொண்டிருந்தோம். நேருவை வந்து மிகப்பெரிய ஆசியாவின் ஜோதின்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் உலகத்திற்கே சமாதானத்தை உண்டு. சொல்ல போனீங்கன்னா அரபு நாடுகளுக்கு நமக்கும் இருந்த முரண்பாடுகள் எல்லாம் களையப்பட்டு இன்றைக்கு அரபு நாடுகள் நம்மோட இணக்கமா இருக்காங்க. சீனா இணக்கமா இருக்கு, ஜப்பான் இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் இருக்கு, அமெரிக்கா இருக்கு. இன்னொன்னு ஒரு நிமிஷம், வெனிசுலாவோட நாம ரஷ்யாவோட வாங்குற கச்சா எண்ணெய் தொடர்பு இருக்கு பாருங்க, எண்ணெய் வணிகம் இருக்குல்ல,
ஆயில் ட்ரேடு அத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வெனிசுலாவோட வாங்கிட்டா என்ன தப்புன்னு கேட்க. கொஞ்சம் குறைக்கிற மாதிரி சொல்லியே கம்ப்ளீட்டா நாங்க வாங்க மாட்டோம்ல சொன்ன மாதிரி இல்ல, தான் அவங்க கிடையாது. பேசுறாங்க. சரி பாப்போம், அதை நீங்க பொறுத்து இருந்து முழுசு பார்ப்போம். இல்ல, நன்றி முழுசு சார், நன்றி. படிக்க சொல்லுங்க. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி. அரசியல் சட்ட மரபுகளை, அரசியல் சட்டத்தையே சிதைத்த குற்றவாளிகள் யாருன்னு கேட்டா நன்றி, நன்றி, காங்கிரஸ் நன்றி. கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தான். நன்றி சார், நன்றி சார். பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க. நன்றி சார். சார் உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க வீரத்தர். அதான் சார், நம்ம ராகுல் காந்தி அவர்களை அவர் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்லல, அதை நம்ம அந்த உரிமையை மறுக்கல. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சபாநாயகரோட அனுமதி பெற்றுத்தான் பேச வேண்டும். நீங்க உடனே நான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, நான் பெரிய பரம்பரையிலேருந்து வரேன், மன்னர் பரம்பரை, எனக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுங்க, நான் வந்துட்டு பர்மிஷன் இல்லாம எதனாலும் பேசுவேன்னு சொல்றத அனுமதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்குங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம். ராகுல் காந்தி ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட ஆசை. அவர் எல்லாத்துலயுமே விளையாட்டுத்தனமா இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போவாரு, சொல்லிட்டே போக மாட்டார், எங்க போறாரு, யாரை பாக்குறாரு அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். அந்த மாதிரி உள்ள வந்து தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட இப்படி உறுதிப்படுத்தப்படாத ஆவணங்களை அந்த லோக்சபாவுக்குன்னு இருக்கக்கூடிய சட்ட விதிகளை மீறி பேசுறது மரபுக்கு எதிரானது. அப்படி பேசக்கூடாது. உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் இருந்து அதை நீங்க பர்மிஷன் வாங்கி சபாநாயகர்கிட்ட உங்களுக்கு பேச கொடுக்கல, அப்ப நீங்க வந்துட்டு உங்களோட மைக்கு வந்துட்டு அணைக்கப்பட்டதுன்னா நீங்க சொல்ற விமர்சனம் கரெக்ட். நாம் என்ன சொல்றோம், நீங்க பேசுங்க, ஆனா எனக்கு பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுன்னு எல்லா உறுப்பினரை போல முறைப்படி நீங்க அனுமதி வாங்குங்க. அதே போல உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் இருந்தா மட்டும்தான் பேசணும், உறுதிப்படுத்தப்படாத ஆவணம் இருந்தா பேசக்கூடாது. இதைத்தான் சபாநாயகர் சொல்றாரு. அதை மீறி நான் இஷ்டத்துக்கு செயல்படுவேன் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் சார், எப்ப நம்ம வந்துட்டு அமெரிக்காவுக்கு அடிபணிந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம்னா 50% அவங்க 25 சொல்லி 50% வரி போட்டாங்கல்ல, அதை அப்படியே நம்மள வந்துட்டு கட்ட சொல்லி நம்ம நாட்டில இருந்து அவங்க நாட்டில இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம்ல, அதுக்கு மட்டும் தான் 0% டாக்ஸ்னா அப்பதான் அடிபணிந்துட்டோம். நாம என்ன சொல்றோம், ஒரு 25 டோட்டலாவே கேன்சல் பண்ணியாச்சு, இன்னொரு 25ல 7 குறைச்சு 18%. இது ஒரு வின்-வின் அப்ரோச். இதை சரியா தான் பண்ணிருக்கிறோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி அரசாங்கமே விரிவான அறிக்கையை நாங்க லோக்சபால தாக்கல் பண்றோம், விரிவா விவாதம் நடத்தணும் சொன்ன அப்புறமும் நான் இந்திய அரசாங்கம் சொல்ற வரைக்கும் காத்திருக்க மாட்டேன், இன்னொரு நாட்டு அரசாங்கம் சொல்றதான் கேட்போம். அப்படின்னா தலைவர் தான் நீங்க இத்தாலியில இருந்து இறக்குமதி பண்ணீங்க, அரசாங்கத்தையும் இந்த மாதிரி தப்பா பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி, நன்றி சார். ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான் இதுல நடந்திருக்கு. அதை வந்து நீங்க ஒரு டிப்ளமசி இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது டிப்ளமசி இல்ல சார், இது ஏமாத்து வேலை சார். இது நீங்க சொல்லுங்க, இது நான் கேக்குறேன்ல, நாளைக்கு உங்க பிஜேபி ல இருந்து எடுத்து இல்ல இது இப்படிதான் சொல்லி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அங்க டெல்லியில கொடுங்க சொல்லுங்க. நாங்க ஏத்துக்கு போறோம், நீங்க வின்-வின் சொல்ல போறோம். ஏன்னா நாங்க வந்து உங்கள மாதிரி ஆதாரம் இல்லாம பேசல, நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன், ஆதாரம் இல்லாம நான் பேசல. ஆதாரம்னா மேகசின் தான் ஆதாரம், மேகசின் கிடையாது சார். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல ட்ரம்போட ஸ்டேட்மெண்டோட போட்டுருக்காங்க. சரி, ஓகே. இந்த விரிவான தகவல் வந்து நம்ம கண்டிப்பா இத பத்தி இல்ல கண்டிப்பா இத பத்தி நம்ம விவாதிக்கலாம். அடுத்தவங்க எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டு இன்னொன்னு வந்து இப்போ சகோதரர் சொன்னாரு, இந்த நாட்டுல தேர்தல்லாம் உடனே வெடிகுண்டு எல்லாம் வருது அப்படின்னு சொன்னாரு. சார் நீங்க தெரிஞ்சோ தெரியாம சார், பகல்காம்ல ஏப்ரல் 23 வெடிகுண்டு வெடிச்சிட்டு சார். அப்ப நம்ம பிரதமர் வந்து சவுதி அரேபியால கட்டி புடிச்சு ஷேக்க கொஞ்சம் குலாவினார், உடனே கேன்சல் பண்ணிட்டு எங்க வந்தாரு, விமான நிலையத்துல உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்து மீட்டிங் போட்டு நேரா பீகார் போயிட்டு பாருங்கள் இந்த நாட்டை தீவிரவாதி தாக்கி விட்டார்கள், இந்துத்துவை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பாஜக ஓட்டு போடுங்கள். இதான் சார் நாட்டுப்பற்று, இதான் சார் நாட்டுப்பற்று. அங்க நாட்டு மக்கள் ஏமாத்தி, பீகார் மக்கள் ஏமாத்தி ஓட்டு ராகுல் காந்தி மாதிரி பொய்யா சொல்றாங்க. இல்ல உடனே நீங்க அங்க போனீங்களா, அடுத்த பகல்காம் போனீங்களா, நீங்க பொய் சொல்லாதீங்க. எங்க போனார் அவரு, எங்க போனார் பீகார்ல பரப்புரை. நன்றி, நன்றி ஜெயகண்ணன். ராகுல் காந்தி போலியா, நன்றி ஒரே ஒரு செகண்ட், நன்றி நிறைவேறுது. அதாவது ஒரு செய்தியை திருப்பி சொல்றாரு, ராகுல் காந்தி வந்து அனுமதி வாங்கி விட்டு பேச வேண்டும். குடியரசுத் தலைவரின் உரைக்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தகவலை வேண்டாலும் பேசலாம். குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நேரடியாக பதில் சொல்லுகிறார். ஒண்ணு. இன்னொன்னு இன்னொரு செய்தி, ஒரு நிமிஷம். இன்னொன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும்
நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழர்கள் என்ற போர்வையை எங்களை ஏமாத்தாதீங்க, அவர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை, தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இதுவரைக்கும் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான நல்ல நல்ல திட்டங்களையும் கொடுக்கவில்லை. நிர்மலா சீதாராமனை நிர்மலா சீதாராமனை எல்லாம் என்றைக்குமே தமிழர்களுடைய ஆதரவாக தமிழர்கள் ஒருவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதே போல அதாவது தமிழக மீனவர்களை இலங்கை படையினர் அங்க கடற்படையினர் சுட்டுக் கொள்ளும் போது ஒரு வார்த்தை பேசாத ஜெய்சங்கர் தமிழராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இதுதான் உண்மை. என்றைக்கும் இந்துத்துவா பேசுகின்ற பாரதிய ஜனதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.